السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. عن عائشة رضي الله تعالى عنها أنها قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن المؤمن لا يدرك بحسن خلقه درجة الصائم القائم. رواه أبو داود. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்க நான் செவிமடுத்தேன். ஒரு மூமின் தம்முடைய அழகிய பண்பு மூலமாக நோன்பாளி இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர்களுடைய அந்தஸ்தை அடைந்து விடுவார் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகிய பண்பு இருந்தால் காலமெல்லாம் நோன்பு நோக்கிறவருடைய அந்த நன்மை கிடைக்கும். அவருக்கு இரவு பகலாக நின்று தொழக்கூடிய ஒரு நன்மை கிடைக்கும். ஒவ்வொரு மூமினிடத்திலேயும் அந்த ஹுஸ்ன ஹுலுக்கு என்கின்ற அந்த அழகிய பண்பு இருக்க வேண்டும். எல்லாம் இருந்து அந்த அழகிய பண்பு இல்லாவிட்டால் ஒரு மூமின் இஸ்ஸத்தை பெற முடியாது, கண்ணியத்தை பெற முடியாது. எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், யஹ்யா இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற அந்த பெரியார்கள் எடுத்துரைக்கிறார்கள். குறிப்பாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல் அப்தல யப்லுகு பி ஹுஸ்னி குல்கி அலா தரஜத்தின் ஃபில் ஜன்னா. ஒரு மூமின் தம்முடைய அழகிய பண்பு மூலமாக சொர்க்கத்தில் உயர்ந்த ஸ்தானத்தை அந்தஸ்தை அடைவார். வஹுவ கைரு ஆபிதன். அவர் பெரிய வணக்கசாலியாக எல்லாம் இல்லை, ஐவேளை தொழுவார், அவரால் இயன்ற மட்டும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார். ஆனால் குணங்கள் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதே சமயத்தில் ஒருவரிடத்தில் கெட்ட குணம் இருக்குமானால் பிசூயி குலுக்கை கொன்று அஸ்பர தரக்கி ஜஹன்னத்தினுடைய அடித்தளத்திற்கு அவர் சென்று விடுவார். வஹுவ ஆபிதன். அவர் எவ்வளோ பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் சரி. சொல்லுபவர் யார்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். நிறைய வணங்குகிறார், நிறைய நோன்பு நோக்கிறார், தான தர்மம் பண்ணுகிறார், எல்லாம் பண்ணுகிறார். ஆனால் அவரிடத்தில் நற்குணங்கள் இல்லை, சிறந்த குணங்கள் இல்லை என்போது அவர் நரகத்தினுடைய அடித்தளத்துக்கு தான் செல்ல வேண்டும். மக்களோடு பழகிற போது முகமலர்ச்சியோடு பழக வேண்டும், பேசும்போது இன்சொல்லோடு பேச வேண்டும், குடும்பத்தில் மனைவி மக்களை அனுசரித்து வாழ வேண்டும், வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ வேண்டும், அவரவருக்கான அந்த உரிமைகளை செலுத்தி வாழ வேண்டும், அண்டை அயலார் அவர்களோடு அன்போடு பாசமாக இருக்க வேண்டும், நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் மிகவும் அழகிய குணங்களோடு பழக வேண்டும். இதுதான் அழகிய குணங்கள் என்று சொல்லுவது. இன்னும் சற்று தெளிவாக சொல்வதாக இருந்தால், குர்ஆனிலேயே பல இடங்களிலே அழகிய குணங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. நல்ல மூமின்களுடைய குணாதிசயங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்று ஆல இம்ரானிலே 159ஆம் வசனத்திலே பேசப்பட்டிருக்கிறது. சூரத்துல் அன்ஃபாலிலே 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனத்திலே அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூனல் அஸ்ஸாயிஹூனர் ராக்கிஊன் என்று பேசப்பட்டிருக்கிறது. அதே போன்று சூரத்து தௌபாவிலே பேசப்பட்டிருக்கிறது. சூரத்துல் மூமினூன்லே கத அஃபலஹல் மூமினூன் என்று பேசப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மிக சிறப்பான முறையில் பெருமானாரை பற்றி இறைவன் எடுத்துரைக்கிற போது இன்னக்கல் ஆலா ஹுலுக்கின் அதீம் என்கிறான். நபியே, நீங்கள் மகத்தான குணங்களிலே சிறப்பான குணங்களிலே இருக்கிறீர்கள் என்று நாயகத்தை பார்த்து நாயன் எடுத்து கூறுகிறான் என்றால் அந்த நற்குணங்கள் நம்மிடத்தில் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் என்னென்ன இனிய குணங்கள் இனிய பண்புகள் இருந்தனவோ அதெல்லாம் அவருடைய உம்மத்தாரிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு உயர்ந்த நோக்கமாக இருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய அன்பு நண்பர்களிடத்தில் அடிக்கடி சொல்கிற வாசகம் ஹாலித்துன்னாஸ பில் அஹ்லாக். மக்களோடு பழகும்போது நற்குணங்களோடு பழகுங்கள். ஆனால் வஸாயிலுஹும் பில் ஆமால். நீங்கள் நல்ல அமல்கள் செய்கிற போது தனிமையில் செய்யுங்கள். இது பகிரங்கமாக செய்ய வேண்டும் என்பதல்ல. 4 பேர் பார்க்க வேண்டும், நம்மை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும், நம்மை விளம்பரப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே செய்யாதீர்கள். உபரியான அமல்கள் செய்கிற போதெல்லாம் நீங்கள் தனிமையை தேர்வு செய்யுங்கள். ஆனால் மக்களோடு மக்களாக நீங்கள் பழகிற போது உங்களிடத்தில் இனிய குணங்கள் இருக்க வேண்டும், ஒரு புன்சிரிப்பு இருக்க வேண்டும், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்கள் இருக்கிறது, அற்புதமான குணங்கள். ஒரு உதாரணம் மட்டும் இங்கே கூறுகிறார்கள்.
கஸ்வத்து தாத்திர் ரக்கா என்கின்ற ஒரு புனித போர் நடைபெற்றது. அந்த புனித போரிலே ஏராளமான சஹாபிகள் கலந்து கொள்கிறார்கள். அப்படி கலந்து கொள்கிற போது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் எந்த ஒட்டகையில் ஏறி வந்தேனோ அந்த ஒட்டகை மிகவும் பலகீனமாக இருந்தது, மெலிந்து போய் இருந்தது. எனவே நான் புனித போருக்கு அந்த போர்க்களத்திற்கு நான் செல்லுகிற போது என்னோடு வந்தவர்கள் ஒட்டகைகளெல்லாம் என்னை விட விரைந்து செல்கின்றன, வெகு வேகமாக செல்கின்றன. ஆனால் நான் சவாரி செய்து வந்த அந்த ஒட்டகை மெலிந்திருந்த காரணத்தினால் மெதுவாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னோடு சேர்ந்து வருகிறார்கள். மாலக்க யா ஜாபிர், என்ன விஷயம் ஜாபிர், ஏன் தாமதம்? ஜாபிர் நான் சொன்னார், யா ரசூலுல்லாஹ் அபுதபி ஜமலி ஹாதா, இந்த ஒட்டகை இருக்கிறதே எனக்கு மிகவும் சிரமம் தருகிறது, கொஞ்சம் வேகமாக விரைய மறுக்கிறது. அப்படியா, உங்களுடைய ஒட்டகையை படுக்க வையுங்கள், அணிகு, இறங்குங்கள், ஒட்டகையிலிருந்து இறங்குங்கள், படுக்க வையுங்கள் என்றார்கள். ஃபனக்து, நான் படுக்க வைத்தேன். அனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் ஏறி வைந்த ஒட்டகையும் பெருமானார் படுக்க வைத்துவிட்டு சும்மா கால சொன்னார்கள், ஆத்தினி ஹாதல் அசாமின் எதிக், உங்களுடைய கையிலே கோல் இருக்கிறது, அந்த கோலை இடத்திலே கொள்ளுங்கள். கொடுத்தேன். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோலை அசாபி வாங்கினார்கள். வாங்கி நகசஹு பிகா நகசாத்தின் 2-3 முறை லேசாக குத்தினார்கள், சீண்டினார்கள். சும்மா காலை இருக்க வேண்டார்கள், கிளப்புங்க, ஒட்டகை கிளப்புங்க, சவாரி செய்யுங்கன்னு சொன்னாங்க. ரக்கிப்து, சவாரி செஞ்சால் கரைஞ்சி ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருச்சேன். மற்ற ஒட்டகைகளை விட ரொம்ப அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சி நீண்ட ஹதீஸ். அப்போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுவராசியமாக பேசிக்கொண்டே போகிறார். அந்த பயண களைப்பு தெரியக்கூடாதல்லவா. பெருமானாருடைய இனிய பண்புகளை பாருங்கள், எப்போதும் உரைத்து கொண்டும் விரைத்து கொண்டும் இருக்க மாட்டார்கள். நண்பர்களிடத்தில் அளவலாவுகிற போது ஒரு சுவராசியமாகவே பேசுவார்கள். எனவே ஜாபிர் கூட வருகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அத்தபியூனி ஜமலக்கஹாதா யா ஜாபிர், இதோ உங்களுடைய ஒட்டகை ரொம்ப ஸ்பீடாக போகிறது, இந்த ஒட்டகை எனக்கு நீங்கள் விற்று விடுகிறீர்களா? வாங்கணுங்கிற நோக்கம் இல்லை, விற்று விடுகிறீர்களா? குல்தி யா ரசூலுல்லாஹ் பல் அஹபுலக்க, உங்களுக்கு நான் காசு வாங்கிட்டு நான் உங்களுக்கு விற்கிறதா? நான் உங்களுக்கு தானமாக ஹிபத்தாக கொடுத்துட்றேன், கிஃப்டாக தந்துடுறேன். பெருமானார் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. பீனிஹி, நீ விலை கொடுத்து தான் என்ன செய்வேன், நான் வாங்குவேன், எனக்கு நீ விற்கணும். அப்போ நான் சொன்ன ஜாபிர் சொல்கிறாங்க, நீங்களே அதற்கான விலையை சொல்லுங்கள். ஃபசமீனிஹி யா ரசூலல்லாஹ். அப்போ பெருமானார் ரசூலே கரீம் சும்மாவாக சொல்கிறாங்க, ஒரு திருகத்துக்கு தான் இது லாய்க்கு, ஆகுதுகு பி திருகம்ங்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் சொன்னீங்க நான் விலை கொடுத்து வாங்குறேன், இப்படி அடிமாட்டு விலையை சொன்னால் என்ன நியாயமா அது? குல்துல்லா, அதெல்லாம் முடியாது யா ரசூலுல்லாஹ். அப்போ நான் சொன்னேன், அப்படியானால் நீ என்கிட்ட நீ பேரம் பேசுறியா என்று சொல்லிவிட்டு, சரி 2 தினம் வாங்கிக்க. அதுவும் முடியாது யா ரசூலுல்லாஹ். இப்படியே 2ஆ 3ஆ ஒரே சமயத்தில் சொல்லியிருக்கலாம் நாயகம். ஆனால் பேச்சு சுவராசியம், அந்த பயண களைப்பு தெரியக்கூடாது. கடைசியில் ஒரு ஊக்கியா ரேட்டுக்கு ஏறிடுச்சு. அது ஒரு ஊக்கியாகிறது ஒரு கணிசமான திர்ஹம்ஸ். அது சரி, ஊருக்கு வாருவீங்க, நான் அந்த ஒரு ஊக்கிய திர்ஹம்ஸ்களை கொடுக்குறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, ஒட்டகை என்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க. இப்படி போயிட்டுருக்கிற போது மறுபடியும் ஒரு சுவராசியமான பேச்சு, நிக்கா முடிச்சிட்டிங்களான்னு கேட்டாங்க. இதெல்லாம் கேட்கணுமா? கேட்குறாங்க. நிக்கா முடிச்சுட்டு யார சொல்லா? சரி, நீங்கள் கன்னி பெண்ணாக முடிச்சிருக்கிறீங்களா இல்லை விதவை பெண்ணாக முடிச்சிருக்கிறீங்களா? நான் ஒரு விதவையத்தை முடிச்சிருக்கிறேன் யார சொல்லலாம். ஏன் நீங்கள் ஒரு கன்னி பெண்ணாக நிக்கா முடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருந்திருக்கலாமில்ல? ஒரு இளம் பெண்ணாக நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னாக்க ஒருவருக்கு கொஞ்சம் குதூகலமாக இருந்திருக்கலாம் இல்லை? இல்லை யார சொல்லலாம். என்னுடைய தந்தை உஹது போரில் வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத் ஆகிறப்போ 9 பெண்மக்களை விட்டு போயிருக்கிறாங்க. என் கூட பிறந்த பெண்மக்கள் 9 பேர், 9 சகோதரிகள். நான் ஒரு இளம் பெண்ணாக நான் நிக்கா முடிச்சேன்னாக்க அந்த சகோதரிகளோட ஒரு சகோதரியை போல் அந்த ஒரு இளம் பெண்ணாக இருந்தான்னாக்க அது ஒத்து போகாது. ஒரு தாயினுடைய ஸ்தானத்தில் ஒரு பெண்ணை நான் நிக்கா முடிக்கணும். அந்த தாய் என் கூட பிறந்த சகோதரிகளுக்கு உதவியாக இருக்குன்னு தலை செவி விடணும், ட்ரெஸ் மாற்றி விடணும், அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள்லாம் செய்யணும். இல்லை, அதனால தான் ஒரு சையிபாவாக ஒரு விதவை பெண்ணை நான் நிக்கா முடித்தேன் என்று சொன்னவொன்னு அசப்தையின் சன்னின் சரியாக தான் செஞ்சுருக்கிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஒரு குட் சொல்லிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது நீண்ட சம்பவம். புனித போர் முடிஞ்சிச்சு.
ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க, புனித மதீனாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. புனித மதீனாவிற்கு வந்து சேர்ந்ததுக்கு பின்னாடி இப்போ ஒட்டகை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர்லான்னு ஒப்படைக்கணும். அதற்கான விலையை பெருமான் இடத்துலேருந்து வாங்கணும். சுபுகு நேரம் வந்துருச்சு. சுபுகு தொலைக்கு ஒட்டகையோடு வந்தாங்க ஜாபிர்லான்னு. ஒட்டகையை ரசூலுல்லாவுடைய வீட்டில் படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சுட்டு பள்ளி உள்ளே வந்துட்டாங்க. தொழுகை முடிஞ்சிச்சு, ஜமாத்து முடிஞ்சிச்சு. ஜமாத்து முடிஞ்ச கையோட வீட்டுக்கு வர்றாங்க பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டகை படுத்துருக்குது. நண்பர்கிட்ட கேட்டாங்க, இது என்ன ஒட்டகை? இது ஜாபிர்லானுடைய ஒட்டகை. எங்கே ஜாபிர்? ஜாபிர் பள்ளி உள்ளதே இருக்கிறாரு, கூப்பிடுங்க அவரை. வந்தாங்க. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்ன அஹி பிரஅஸி ஜமலிக்கு ஃபௌவலக்க, இந்த ஒட்டகை உங்களுக்கு தான் சொந்தம். இது மட்டும் சொந்தம் அல்ல, நான் எந்த ஒரு ஊக்கியா தரதா சொல்லணும் அந்த ஊக்கியாவை நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். ஒட்டகையை நீங்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப ஸ்பீடாக போகுது. பெருமானாருடைய பண்பை பாருங்கள். உண்மையில் அந்த ஒட்டையை விலை கொடுத்து வாங்குகிற நோக்கமே நாயகத்துக்கு கிடையாது. அவங்க ஏற்கனவே 9 சகோதரிகளோடு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு தேவையான ஒட்டையை வாங்குறது என்றால் அது ஒரு சிறந்த குணமாக ஆகுமா? எனவே விலை பேசுகிற மாதிரி பேசி விலையை ஏற்றி ஒரு கணிசமான தொகையை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருவதற்கு தயாரானதோட பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க. வீட்டுக்கு செல்லுங்க, அந்த ஊக்கியாவோட இன்னும் கொஞ்சம் சேர்த்தே பணம் தாங்கண்டாங்க. பஸாதனி ஷையன் யசீரா, கொஞ்சம் கூடுதலாக தர்றாங்க. சற்று யோசித்து பாருங்கள். இது ஒரு உதாரண சம்பவம் தான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இது போன்ற நிறைய சம்பவங்கள் மலிந்து கிடக்குது, தாராளமாக இருக்குது. ஒவ்வொரு சம்பவத்திலும் நமக்கு ஒவ்வொரு படிப்பினை, ஒவ்வொரு குணாதிசயம் நமக்கு தெரியுது. இப்போ அடுத்து ஜாபிர்லான்னு சொன்னாங்க, மா என்மூ இந்தி வ யரா மக்கானஹு மின் பைத்தினா, அந்த பணத்தை வச்சு எங்களுடைய குடும்பத்தில் பெரிய அளவுக்கு பொருளாதார விருத்தி ஏற்பட்டுச்சு. எங்களுக்கு அந்த பொருளாதார கஷ்டமே இல்லாமல் போச்சு. ஒரு ஊக்கிய அந்த திர்ஹம்ஸினுடைய அதனுடைய அந்த வளர்ச்சியின் காரணமாக. இப்படி பார்க்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழகிய பண்புகள், ஹுஸ்ன குலுக்கு இருக்குது பாருங்கள். ஒரு மனுஷன்ட்ட வந்து எவ்வளோ இபாதத் இருந்தாலும், எவ்வளோ இபாதத், ஒரு தான தர்மங்கள் செய்ய ஒரு பெரிய கொடைவள்ளலாக இருந்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருக்கிறாரு, நல்ல குணங்கள் இல்லை, பேச்சில் வந்து ஒரு நல்ல சொல்லு கிடையாது, வீட்டில் யாரையும் அனுசரித்து போகிறதில்ல, தம்முடைய மருமகளை அனுசரித்து போகிறதில்ல, வீட்டுக்கு வரக்கூடிய பெண்மணிகளிடத்தில் அன்பாக பாசமாக இருக்கிறதில்ல, அன்றைய அயலாரோட பாசமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு இருக்கிறாரு. நேற்றைய தினம் ஒரு கும்பகோணத்து டிரைவரை பார்த்தேன். நான் ஒருத்தட்ட வேலை செய்கிறேன். அவர் வந்து என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாருன்னு கேட்டால், நான் ஒரு வீடு கட்டினேன். என்னுடைய வீட்டுக்கு முக்கால்வாசி பணம் அவர் தான் கொடுத்தாரு. முக்கால்வாசி பணம் இல்லை, அப்பப்போ கேட்டு எனக்கு ஃபாரின் சம்பளம் கொடுக்குறாரு. எனக்கு வெளிநாட்டில் என்ன சம்பளம் கொடுப்பாங்களோ அந்த சம்பளம் கிட்டத்தட்ட 18 வருஷமாக நான் அவர்கிட்ட வேலை செய்கிறேன். அதோட ஆச்சரியம் ஹஜ்ரத், நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நீங்கள் காயல்பட்டினம் வாங்க, நான் காரை காட்டுறேன், 11 லட்சம் கொடுத்து ஒரு கார் வாங்கி தந்திருக்கிறார். 11 லட்சம் கொடுத்து ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கிறார். அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருப்பார், உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது கஷ்டமா, உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு, உங்கள் குடும்பத்தை என்ன வேணாலும் நீ கேட்டு வாங்கிக்கப்பா. நிறைய பேர் அவர்கிட்ட வேலை செய்கிறோம். எல்லாருக்குமே அவர் உதவி பண்ணிகிட்டு இருக்கார். மறைமுகமாக நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நான் அந்த நண்பரையும் பார்த்தேன், அந்த பெரியவரையும் பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் அல்லாஹ் ரசூல். ஒரு தடவை பேச ஆரம்பித்தோம்னா, ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா, அல்லாஹ் ரசூல் எதை திருப்திப்படுறாங்களோ அதை தான் நம்ம செய்யணும். அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக தான் நம்ம வந்து வாழணும். எதை கொண்டு போகிறோம், அவர் சொல்லுக்கிற ஒரு வார்த்தை, நம்ம எதை கொண்டு வர போகிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம நல்ல குணங்களோடு வாழணும், அல்லாஹ் ரசூலுடைய திருப்பொருத்தத்தை பெறணும். இதான ஹுஸ்ன குலுக்கு. அன்பான பெருமக்களே, இதன் மூலமாக நாம் இவ்வுலகத்திலேயும் உயர்ந்த ஸ்தானத்தை பெற முடியும், மறுமையிலேயும் மிக மிக உயர்ந்த ஸ்தானத்தை பெற முடியும் என்கின்ற அந்த பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்னுரைக்கு ஏற்ப வாழ்ந்து அந்த ஸ்தானங்களை அடைகின்ற பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளித்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.